வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். பொதுவாகவே ஒரு நாட்டுடைய குடிமகன் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளம். நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப ப்ரௌடா நம்ம சொல்லிக்கிறோம், ஐ எம் அன் இந்தியன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அடிப்படை அடையாளத்தே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட்ங்கிறது வெறும் டிராவல் டாக்குமெண்ட் தான். தட் இஸ் நாட் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிபிகேட் ப்ரூஃப் இல்லன்னுட்டாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட் ப்ரூஃப் இல்லன்ட்டாங்க. காலேஜ் சர்டிபிகேட் ப்ரூஃப் இல்லன்ட்டாங்க. ஆதார் ப்ரூஃப் இல்ல. பான் கார்டு ப்ரூஃப் இல்ல. பாஸ்போர்ட்டும் ப்ரூஃப் இல்லன்னா எதுதான் சார் ப்ரூஃப்? அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க நேஷனல் பீப்புள்ஸ் ரிஜிஸ்டர் ஒன்று கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த ரிஜிஸ்டரில் ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும். அது எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அது பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாருமே ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் தான் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வர்றாங்க. இப்போ பாஸ்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த நேஷனாலிட்டியில் நம்ம இந்தியன் எழுதுவோம். அந்த இந்தியனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்னொன்று, பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நான் கலெக்டராக இருந்தது பார்த்துருக்கேன். சில சமயங்களில் ரொம்ப அவசரமாக யாராவது விஐபி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. உடனடியாக நான் டிஏபி இவர்கிட்ட டிஎஸ்பிட்ட இதை சீக்கிரமாக இது பண்ணிடுங்க, என்கொயர் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க என்கொயர் பண்ணி என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ எப்படியெல்லாம் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தர்றேன். டெலிகிராஃப் ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் பெங்காலில். அதனுடைய எடிட்டர் ராஜகோபால் ஒரு மலையாளி இருந்தார். அவங்க அப்பா அந்த காலத்தில் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்து, காந்தி ஸ்மாரக் சமிதியில் மெம்பராக இருந்து போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்ட பெரிய மனுஷன். இப்போது இவரோட பேர் இதில் டெலீட் பண்ணிட்டாங்க இந்த எலக்ட்ரல் ரோலில். இந்த தரம் ஒரு 26 லட்சமோ 28 லட்சம் பேரோ இது மாதிரி டெலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் வெயிட்டில் லிஸ்ட்டில் வைக்கிறோம், ஸ்பெஷல் ட்ரிபியூனல் நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க விசாரித்து இவங்க உண்மையிலேயே ஓட்டுறா இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல இந்த ஆர்டர், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரே சரியான ஆர்டர் கிடையாது. இது ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஒருத்தர் ஓட்டரா இல்லையாங்கிறதுக்கு அப்பலேட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான். அதை இவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு காரணம் கிடையாது, முகாந்திரம் கிடையாது. இப்போ என்ன இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ இதில் காவேரி நதிநீர் பங்கீடு சமயத்தில் திடீர்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மொத்தம் ஒரு 180ன்னு வைங்க, சும்மா அப்ராக்சிமேட் ஒரு நம்பர் சொல்லுவோம், 360. 360 இவங்களுக்கு 190, நமக்கு 170ன்னு இருக்குன்னு சொல்லி வைங்க. இந்த 360ல் ஒரு 5 யூனிட் பெங்களூருக்கு குடிநீர் தேவையாக இருக்குது, அதனால அதை நான் கழிச்சுக்கிறோம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் பெங்களூர் குடிநீர் தேவையாக இருக்குன்னு நீங்கள் கர்நாடகாவிலேருந்து தானே கழிச்சுக்கணும். இந்த பொதுலேருந்து, அப்போ பொதுலேருந்து கழிக்கும் போது நமக்கு 2.5 போயிடுது இல்லை, அவங்களுக்கு 2.5 நமக்கு 2.5 போயிடுது இல்லை. இதுக்கெல்லாம் எந்த விதமான லாஜிக் கிடையாது. ஏன்னா இப்படி பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் பண்ணுறதான் கடைசி, யாரும் என்னவும் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு. இங்கே சிவஞானம்னு சொல்லி தமிழர் ஒருத்தர் கல்கத்தா ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். மிக மிக மதிக்கப்படுகின்ற ஒரு நபர், ரொம்ப நேர்மையாளர், ரொம்ப அற்புதமான ஒரு ஜட்ஜி. ரிட்டையர் ஆகிட்டார். அவர் அப்பலேட் அத்தாரிட்டி, ஒரு நிறைய அப்பலேட் போர்டு இருந்து, ஒரு அப்பலேட் போர்டுக்கு அவர் சேர்மனாக போட்டிருந்தாங்க. அவர் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பொறுமையாக விசாரித்தார். விசாரித்து சொன்னார், நான் மொத்தம் இத்தனை பேரை விசாரிச்சிருக்கேன், நான் விசாரித்த அத்தனை பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஆனால் இந்த எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போட முடியல, நாங்கள் விசாரிச்சதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லிட்டீங்க. மீதி உள்ளதெல்லாம் நான் விசாரிக்கணும்னா இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஆகும், நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் நிலைமை. இப்போ இந்த ராஜகோபால் நிலைமை என்னாச்சு, உங்களுக்கு எலக்ட்ரல் ரோலில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு அது இது எழுத்திங்க இல்லை, 2002 உங்கள் அப்பா பேர் இல்லை, அதை பாருங்கள். எங்கள் அப்பா பேர் எப்படிங்க இல்லாமல் இருக்க முடியும், அவர் காந்தியன், நோன் பர்சன், ஆனால் இல்லை, அவர் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டார். சரி, அவங்க அம்மா படித்த ஸ்கூல்ல இருந்து இவர் சர்டிஃபிகேட்டில் வாங்கி கொடுக்குறாரு. அது எல்லாத்துக்கும் கடைசியில் இதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பயோமெட்ரிக்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. பயோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷனாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் இப்போ அவருக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு, போலீஸ் அட்வர்ஸாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஏன்னா எலக்ட்ரல் ரோலில் உங்கள் பேர் இல்லை. இப்போ அவர் பொண்ணு ஜேர்னலிஸ்டாக கலிஃபோர்னியாவில் இருக்குது. அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு இவரால் போக முடியல. இவருக்கு விசா இருக்குது, யூஎஸ் விசா இருக்குது,
அந்த பழைய பாஸ்போர்ட்ல அந்த விசா, இப்போ என்னுடைய நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன், என்னுடைய பழைய பாஸ்போர்ட்ல அந்த விசா இருக்கு, புது பாஸ்போர்ட் எனக்கு வந்துருச்சு. 2 பாஸ்போர்ட்டையும் சேர்த்து வச்சு நம்ம காமிப்போம். விசாவையும் பார்ப்பாங்க, பாஸ்போர்ட் வேலிடிட்டி பார்ப்பாங்க, நம்மளை வந்து என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இவர்கிட்ட விசா இருக்கு, புது பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணல, பொண்ணோட கல்யாணம் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு வந்து இவர் போக முடியல. இவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்துருச்சுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு அதிகமாக அறியப்பட்ட டெலிகிராஃப்ங்கிற ஒரு பத்திரிகைக்கு நாளிதழுக்கு நான் எடிட்டரா இருந்திருக்கேன். எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்னா விவரமே தெரியாத சாதாரண ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்? அந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அவர் தன்னை பத்தி பேசல. இப்போ இதே பிரச்சனை தான் இந்த பாஸ்போர்ட் விஷயத்துலயும் நாளைக்கு வரப்போகுது. பாஸ்போர்ட்ல இருக்குங்க, நான் இந்தியன் சிட்டிசன்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்குங்க பாஸ்போர்ட் கொடுத்தாங்க? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், அதனால இந்தியன் சிட்டிசன் இல்லை. சரிங்க, அப்ப எப்பங்க இந்தியன் சிட்டிசன்? அது நீ வந்து இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணணும். இப்ப என்னை கேட்டா சரி, நான் வந்து ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஐயா நான் ஐஏஎஸ்ல இருந்தேன், ஐஏஎஸ்ல இந்தியன் சிட்டிசன், இல்லைன்னா பூட்டான் சிட்டிசன். பூட்டான் சிட்டிசன் எடுத்துக்கலாம், இல்ல இல்ல இவங்க நேபாளில இருந்து வந்தவங்களை ஐஏஎஸ்ல எடுத்துக்கலாம். அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா கூட இங்க வாழ்ந்தா, மற்றபடி யாரும் எடுத்துக்க முடியாது. பூட்டான் உள்ளவங்க கூட பூட்டான் சிவில் சர்வீஸ்ல இருப்பாங்க, நம்ம ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர் எங்க கூட வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். சிக்கிம் வந்து முதல்ல தனி நாடா இருந்தது, அது இந்தியாவோட சேர்ந்த உடனே சிக்கிமுடைய சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒட்டுமொத்தமா வந்து கொஞ்சம் பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்குனாங்க. அதுல சில பேர் 8வது வகுப்பு தான் படிச்சிருந்தாங்க, அவங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. ஆனா அதோட சரி, அந்த ஏற்கனவே இருந்தவங்களோட சரி, புதுசா வந்து சிக்கிமுக்கும் இவங்க வந்து ஆர்கே சிங்னு என்னுடைய பேட்ச்மேட் ஒரு பையன், நார்த் இந்தியாவை சேர்ந்தவர், அவர் சிக்கிமுக்கு வந்து கார்டர் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. இது மாதிரி இப்ப சிக்கிமுக்கும் கார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணதுனாலதான் எங்களை அனுப்புறாங்க, ஐஏஎஸ்ல வந்து பரீட்சை எழுத விடுறாங்க. அதனால எனக்கு அது ஒரு பெரிய ப்ரூஃபா இருக்கு, என்னை யாரும் மறுதளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். சாதாரணமான சிட்டிசன் இருக்காங்களே, அவங்கள சாதாரணன்னு சொல்றமே, அவங்க தானே இந்த நாட்டுடைய உயிர் நாடி, அவங்களுடைய உழைப்பினால தானே இந்த நாட்டுடைய செல்வம் பெருகுது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இன்னைக்கு? இன்னைக்கு பாஸ்போர்ட் விஷயத்திலையும் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு உனக்கு இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல போறாங்க. அல்லது பாஸ்போர்ட் புதுசா அப்ளை பண்ணா, இங்கதான் பிரச்சனையே. இப்ப ராஜகோபால் புதுசா தான் அப்ளை பண்ணாரு, அவருக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி புதுசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ற எல்லாருக்குமே நீ முதல்ல இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணு. ஒரு காலத்துல இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் நாங்க இருந்தபோது ரேஷன் கார்டு பார்த்தாச்சுன்னா அவன் இந்தியன் சிட்டிசன் தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரேஷன் கார்டு அவ்வளவு ஈஸியா நாங்க கொடுக்க மாட்டோம். எலக்ட்ரல் ரோல்ல யார் பேர் வேணாலும் இருக்கும். பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க, எலக்ட்ரல் பேரை பதிவு பண்ணிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா ஆதார் கார்டு கூட அது மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு அப்படி கிடையாது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா முதல்ல இருந்தே வெஸ்ட் பெங்கால் இந்த ரெஃப்யூஜி ப்ராப்ளம் இருந்ததுனால அவ்வளவு லேசா ரேஷன் கார்டு கொடுக்கப்பட மாட்டாது. நான் சப் கலெக்டர் இருந்தபோது இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து சப் கலெக்டருக்கு இருந்தது. எங்க முன்னாடி வந்து ஸ்வேர் பண்ணுவாங்க, நான் இந்திய குடிமகனாக இந்திய இறையாண்மைக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு. இதுல பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களாம் நாங்க வந்து இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, இங்கேயே இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நாங்க குடியுரிமை கொடுப்போம். அந்த மாதிரி இப்ப அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலெக்டருக்கு கொடுத்தாங்க, இப்ப கவர்மெண்ட் கிட்ட போயிருச்சு. பல அதிகாரங்கள் வந்து முந்தைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து இப்ப கவர்மெண்ட் லெவல்ல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்நேரம் நாங்க முக்கியமா பாக்குறது இவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்களா தான். இன்னைக்கு அந்த ரேஷன் கார்டு இருந்தாலும் அது வந்து உறுதியான பொருள். நீங்களே சொன்ன மாதிரி ஆதார் கார்டு உறுதி இல்லை, ரேஷன் கார்டு உறுதி இல்லை. இதுல வந்து சிபிஎஸ்இ சர்டிபிகேட்னா எடுத்துக்குவோம், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண சர்டிபிகேட்னா எடுத்துக்க மாட்டோம். இப்படி சொல்லிக்கிட்டே போனா பல பேர் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கல்ல. இப்போ கல்ஃப்ல வந்து வேலை பார்க்குறவங்கள பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமாக. இன்னும் சொல்ல போனா இந்த மீனியல் ஜாப்னு சொல்லுவோம், அவ்வளவா சம்பளம் இல்லாத வேலைக்கு கூட முஸ்லீம் அன்பர்கள் விருட்டு போயிடுவாங்க. அங்க போய் வேலை பார்த்து அங்கிருந்து வாழ்க்கையில மேல போகலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சாதாரணமான வேலையில சேர்ந்துட்டு அங்க உழைச்சி மேல 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 போயிருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இந்த பேங்க் இந்த மாதிரி வேலைக்கு போறது வந்து எல்லாருமே போவாங்க. அது பெரும்பாலும் நான் முஸ்லீம்ஸ் அதிகமா இருப்பாங்க. அவங்க டிஃபரன்ஷியேட் பண்றது இல்லை கல்ஃப்ல. நம்முடைய முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ போனா கூட பெரிய பெரிய உத்தியோகத்துல, அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் அங்கே உட்கார்றது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, உனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபை கொடுன்னு கேட்டால் போதும். சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியாது. அந்த நேஷனல் பீப்புள்ஸ் ரிஜிஸ்டர் வர்ற வரைக்கும், அதுவும் அந்த ரிஜிஸ்டர் வந்தால் என்ன பண்ண போறாங்க, இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் பண்ண மாதிரி அதையும் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலா இந்த எஸ்ஐஆர் வரும்போதே வந்து மமதா பானர்ஜி போன்றவர்கள் இந்த விமர்சனத்தை தான் வச்சாங்க. பின்வாசல் வழியாக சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி, ஒரு முதல் படிதான் இந்த எஸ்ஐஆர்னு. கிட்டத்தட்ட அதை நோக்கிதான் இது போகுதுன்னு பாக்கணுமா? ஏற்கனவே அசாம்ல வந்து என்ஆர்சிய
நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட 17 லட்சம் பேரை வந்து அவங்க சிட்டிசன் இல்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்ச அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடியது அதிகம் ஏழை எளிய மக்கள் தான் நீங்க சொல்றீங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்கு அரசாங்கத்து மூலமா கிடைக்க வேண்டிய அந்த சப்சிடிஸ் எல்லாமே கிடைக்காம போயிடும் இல்லையா சார்? எல்லாமே கிடைக்காம போயிடும். எல்லாமே கிடைக்காம போயிடும். இப்போ எலக்ட்ரல் ரோல் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, நிப்பாட்டிருங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க ஏற்கனவே. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா எலக்ட்ரல் ரோல் தான் உலகத்திலே முக்கியமானது இந்தியாவில், மற்ற எதுவுமே கிடையாது. அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டோம். பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ யூபி பீகாரில் தான் முதல்ல இது ஆரம்பிச்சது. அதை வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் அதை ஒரு இஷ்யூவாக பீகாரில் சொல்லும்போது மக்கள் அதை எடுத்துக்கல. மக்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுடைய டே டு டே ப்ராப்ளத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குற மனநிலையில் நம்முடைய மக்கள் வந்து இருக்காங்க. அதனால வந்து அதை எடுத்துக்கல. அது தவிர பல காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு எலெக்ஷனில் வந்து மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறது தான் அடிப்படை காரணம் வெற்றி தோல்விக்குங்கிறதே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற அச்சம் நமக்கு மேலிடுது. அந்த மாதிரி நிலைமையில் இந்த பாரதியார் அந்த காலத்திலே பாடினார், பேய் அரசு செய்தால் பிணந்தென்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னாரு. இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங் பார்க்கும்போது நமக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு? அது இல்லீகல். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு என்னன்னு இருக்கும், நான் யாரும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணேன், அது இல்லீகல்னா அந்த வாங்கின பணத்தை ஏன் திருப்பி கொடுன்னு சொல்லாமல் இருக்காங்க இவங்க அப்படின்னு நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். யாரும் ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு ரைஸ் தட் கொஸ்டின். இதை கடைசி வரைக்கும் அவங்க சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி பேசலை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு 8000 கோடி ரூபாய்க்கு மேலே என்னமோ, காங்கிரஸுக்கு வந்து ஒரு 1000 கோடி கூட தராது. அந்த மாதிரி நிலைமை. இப்போ இல்லீகல்னு போட்டுருவோம், அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சுல்ல, இல்லீகல்னு போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப நல்ல பேர். கடைசியில் என்ன நடந்தது? ஜஸ்டிஸ் கிடைச்சதா? கிடைக்கல. ஜெயராம் ரமேஷ் வந்து திரும்ப திரும்ப சொன்னார், நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று நீங்கள் வந்து சலுகை கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க, அல்லது அவங்க மேலே நீங்கள் வந்து சிபிஐ இடி இதெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. எத்தனை நீங்க உங்க பணம் வாங்கினதுல பெரும்பான்மையானோர் இப்படித்தான் கொடுத்துருக்காங்க, அப்ப மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆதாரத்தோட சொன்னாரு. என்னாச்சு? எத்தனை விஷயங்கள சுவமோட்டோவா சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிட்டாங்களா? எடுக்கல. அப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, ராஜகோபால் வந்து, நான் ஒரு பத்திரிகையில் எடிட்டரா இருந்தேன், ஆனா மெயின் ஸ்ட்ரீம் நான் எந்த ஜேர்னலிஸ்டையும் நான் போகல என்னுடைய குறையை சொல்லிட்டு. ஏன்னா இதை என்னுடைய குறையா நான் பார்க்கல, சிஸ்டமிக் எரர். இதனால பல ஏழை மக்கள் என்னைய விட 100 மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதைத்தான் நான் பார்த்தேன். ஆனால் என்னுடைய விஷயத்தை வந்து பத்திரிகைகள் எடுத்திருந்தா இது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு குத்தலா இருந்திருக்கும். எந்த பத்திரிகையுமே எடுக்கல. மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம் சொல்றவங்க யாருமே இதை எடுக்கல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தமாகுது? அரசாங்கத்தை பத்தி என்ன குறை இருந்தாலும், அரசாங்கம்னா ஆளுகிற அரசாங்கம்ங்கிறது பிஜேபி தான். எதிர்கட்சி மாநிலங்கள்ல வந்து அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து போட்டு தாக்கி தீர்த்துருவாங்க. மம்தா பானர்ஜி அரசுல ஒரு குறை, டிஎம்கே அரசுல ஒரு குறைனா அவங்களுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். உதாரணமா இன்னைக்கு வந்து ராம் மந்திர் கோயிலில் வந்து தங்கம் காணாமல் போயிடுச்சு, வெள்ளி காணாமல் போயிடுச்சு, கோடிக்கணக்கான ரூபா காணாமல் போயிடுச்சுன்னு இருக்கு. இது தமிழ்நாட்டில் ஒரு அரசு அறநிலையத்துறை கீழே உள்ள கோயிலில் நடந்துருக்கட்டும், என்னென்ன எழுதி கிழிச்சிருப்பாங்க. அப்போ இவங்ககிட்ட என்ன நியாயம் இருக்கு, என்ன நேர்மை இருக்கு? இது பிரஸ் வந்து 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க வேண்டிய பிரஸ் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அப்ப எப்ப நீதி மக்களுக்குன்னு சொல்லி அச்சம் தான் மேலிடுது. நாங்கள் பிறந்து வளர்ந்து பதவியில இருந்த காலங்கள் வேறு, இன்னைக்கு இருக்கிற காலம் வேறு. இப்ப யுஎஸ், யுகே போன்ற நாடுகள்ல வந்து சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு தனியா ஏதாவது இருக்கா சார்? இல்ல இந்த சோசியல் செக்யூரிட்டி கார்டுன்னு கொடுக்குறாங்களே அதை தான் யூஸ் பண்றாங்களா? அப்படி இருந்தா சோசியல் செக்யூரிட்டி கார்டுக்கு ஈக்குவலண்டா தான் இங்க நமக்கு ஆதார் அப்படிங்கிற ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பரோட ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அது போதுமானதே? இந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, என்ஆர்சிங்கிறது தேவையா? இந்த எக்ஸசைஸ வந்து எதுக்காக வந்து திணிக்கணும்னு இந்த ஒன்றிய அரசு முயற்சி பண்றாங்க? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம்? முதல்ல ஆதார் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆதார் கார்டை வச்சு இந்த என்ஆர்இபி பெனிஃபிஷரி, ஐஆர்டிபி இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் பெனிஃபிட் வாங்குறாங்கல்ல, அதில் வந்து டியூப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரும்னு தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க, இப்போ பேங்க் அக்கௌண்ட் வேணுமா, ஆதார் கார்டை கொண்டு வா. பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுமா, ஆதார் கார்டு கொண்டு வா. ஆதார் கார்டு இல்லாத இடமே இல்லை. அப்போ ஆதார் கார்டு வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆயிடுச்சுல்ல. ஆதார் கார்டு வச்சிருக்கவங்க இந்தியாவுக்குள்ள தான் இருக்காங்க, இந்த அட்ரஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃப் கிடையாதுன்னு புதுசாக சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாஸ்போர்ட் இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை. அப்போது எது இருக்க போது, எதை நோக்கி இவங்க போகிறாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதை நோக்கி தான். நேஷனல் ரிஜிஸ்டர் எப்படி பண்ண போகிறாங்க? அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இந்த ஓட்டர் ரோல் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அதையும் பண்ண போகிறாங்கன்னா, பல லட்சக்கணக்கான
இந்தியாவில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்படுவார்கள். அதுதான் நெக்ஸ்ட் நடக்கும். அப்படி நடந்தா அவங்க நிலைமை என்ன சார்? வாட் வில் பி தேர் பொசிஷன்? கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சொந்த வைப்பாங்க. நாட்டுக்குள்ள அகதிகள் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருமா? முதல்ல கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்கம்பாங்க. உங்க சொந்த நாட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் செஞ்சா நான் அதிசயப்பட மாட்டேன். கிளீன்சிங்னு சொல்லுவாங்க. எத்னிக் கிளீன்சிங் அப்படின்னு சொல்லி ஹிட்லரும் ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. யாரும் ஜெயிச்சது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா சொல்ல ஒண்ணாத துயரங்கள் யூத மக்கள் அனுபவிச்சாங்க இவருடைய ஹிட்லருடைய காலத்துல. யூதர்கள் வந்து ரொம்ப அரகண்டா இருந்தாங்க. அவங்கள பத்தி எழுதுனா இன்னொன்று ரொம்ப எழுதலாம். எல்லா ஊர்லயும் போய் எக்கானமி வந்து கையில வச்சுக்கிடுவாங்க. அந்த இது வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ங்கிற கதையை ஷேக்ஸ்பியர் எழுதினதே ஒரு ஷைலக் அப்படிங்கிற ஒரு ஜீவை பத்தி தான். அந்த ஜீவ் வந்து எனக்கு வந்து உன் சதையை கொடு எழுதி கொடுத்துருப்பான். ஆண்டனி வந்து எழுதி கொடுத்துருப்பான். பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கு நிகராக வந்து நான் வந்து என்னுடைய உடம்புல இருந்து நான் இது கொடுத்துறேன், சதையை கொடுத்துறேன்னு எழுதி கொடுத்துருப்பாரு. உடனே அவருடைய ஃப்ரெண்டு பசானியும் சொல்லுவார், அவர் கொடுக்க வேண்டிய தொகை போல 2 மடங்கு தொகை நான் கொடுத்துருவேன். இவர் விட மாட்டார் ஷைலக். நோ 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 எனக்கு வந்து சதை தான் வேணும். அப்போ போர்ஷியான்னு சொல்லி இவருடைய பெசானியோடைய காதலி வந்து லாயரா வருவாங்க. வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை ஜட்ஜா வந்து உட்காருவாங்க. உட்காந்து சொல்லுவாங்க, அவர் சொல்றது சரிதான், என்ன எழுதி கொடுத்துருக்காங்கனால ஆண்டனியை வந்து தன்னுடைய சதையைத்தான் அறுத்து கொடுக்கணும் அப்படின்னு. ஷைலக் சந்தோஷம் தாங்காது. ஆஹா, எப்படிப்பட்ட ஜட்ஜி வந்துட்டார், நீதிமான் வந்துட்டாருங்கிறாரு. அப்புறம் போர்ஷியா சொல்லுவாங்க, அதனால இதை எடுத்துக்கங்க. உடனே அவர் கத்தியை திட்டுவார். திட்டுன்னு ஒரே ஒரு விஷயம், நீங்க சதையை கேட்டீங்க, சதையை மட்டும்தான் எடுக்கணும். ஒரு டிராப் பிளட்டு கூட நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க கேட்டதை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு ஷைலக் வந்து, அது எப்படி முடியும் பாரு, நீ தானே எழுதி கொடுத்த அப்படின்னு போய் தொலைதுன்ட்டு ஓடுவார் அந்த இடத்த விட்டு. இந்த ஜூஸ் பத்தி பல இடங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அவங்க இரக்கமற்றவர்களா இருந்தாங்கன்னா. ஆனா எந்த அபிப்பிராயம், ஆனா ஜெர்மனியை வளப்படுத்தின சயின்டிஸ்ட், ஆர்கிடெக்ட், டாக்டர்ஸ் இவங்க எல்லாருலயும் பெரும்பான்மையாக ஜூஸ் இருந்தாங்க. அந்த எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுடைய வளத்துக்கு உதவுனாங்க. ஆனா என்ன தப்பு பண்ணாலுமே தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமே ஒழிய ஒரு இனத்தையே வந்து அழிக்க முடியுமா? அது எந்த விதத்தில் நியாயம்? இப்ப இங்க அது மாதிரி பண்ண போறாங்களா? ஒரு இனத்தையே அழிக்கலன்னா அறுக்க போறாங்களா? அவங்களுடைய தொப்புள் கொடியை வந்து கட் பண்ண போறாங்களா? இது ஹிந்து ராஷ்டிரம் அமைப்புக்கேற்கனவே ஒரு முதல் படி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? அதுலயும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கிறாங்கன்னா இதுல வந்து இலங்கையில உள்ள தமிழர்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து தமிழர் செங்களவர்ங்கிறது மட்டும் இல்ல. சைவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த இது இருக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான் கூட நமக்கு பார்டரே கிடையாது. நீங்க சட்டம் போட்டிருக்கீங்க ஆப்கானிஸ்தான்ல முதற்கொண்டு பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, ஆப்கானிஸ்தான் இதுல எல்லாம் இருந்து இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மதத்தின் காரணமாக நீங்கள் வெறுக்கப்பட்டு அதன் காரணமாக அகதிகளாக இந்தியாவுக்கு வந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படும். இதன் சட்டம். அப்ப ஏன் ஸ்ரீலங்கா விட்டுட்டீங்க? அதனால இந்த ஹிந்து ராஷ்டிரால தென்னிந்தியர்களுக்கு இடம் கிடையாது அப்படிதான் பயமா இருக்கு இப்ப. பல்வேறு விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.